கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மாவட்ட ஆட்சியரகத்திற்கு தொண்டர்கள் புடைசூழ பேரணியாக வந்து தற்போது தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். அதன் காட்சிகளை பார்த்து வருகிறோம். கோவையில் இன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். தொண்டர்கள் புடைசூழ மாவட்ட ஆட்சியரகத்திற்கு வந்து அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பரிமளா. விவரம். வணக்கம். கோவை பாராளுமன்ற வேட்பாளராக பாஜக தரப்பிலிருந்து களமிறங்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்பொழுது வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். 5 பேர் கொண்ட குழுவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே வந்து தற்பொழுது மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். அதிமுக அலுவலகத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை மிகப்பெரிய ஒரு பேரணியாக வந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என படைசூழ வந்து தற்பொழுது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இன்று காவல்துறையினர் அதிக அளவு இந்த பகுதி முழுவதுமாகவே பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர். வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள் என்பதால் இன்று காவல்துறையினரும் அதிக அளவில் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தற்பொழுது மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார்கள். உடன் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்களும் உள்ளே இருக்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு அந்த படிவத்தில் கையெழுத்திட்டு அதற்கான ஆவணங்கள் முழுமையாக மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பரிமளா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.